வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் இதிகாசங்கள்லயே ரொம்ப உணர்ச்சிகரமான, இன்னைக்கு வரைக்கும் விவாதிக்கப்படுற ஒரு மாபெரும் நிகழ்வு பத்தினது. சீதையின் அக்னி பரிசோதனை. இது வெறும் பழங்கால கதை கிடையாதுங்க. மனிதர் உணர்வுகளோட உச்சத்தை தொடுற ஒரு பதிவு. வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த தொகுப்ப நாம வெற்றியின் உச்சியிலிருந்து ஆரம்பிக்க போறோம். பல வருஷ போர் முடிஞ்சிருச்சு, தர்மம் வென்றிடுச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய கொண்டாட்டங்களுக்கு நடுவ அந்த மாபெரும் வெற்றி எப்படி ஒரு எதிர்பாராத மிக கடுமையான உணர்ச்சிபூர்வமான சோதனைக்கு வழிவகுத்துச்சு அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பகுதி 1. மாபெரும் போரின் முடிவு. இலங்கையில நடந்த போரோட இறுதி தருணங்களை நம்ம முதல்ல பாத்திடலாம். அந்த காட்சியோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். போர்க்களத்துல எங்கும் புகை மண்டலம், சூரிய அஸ்தமனத்தோட அந்த பொன்னிற ஒளி. தர்மத்தை நிலைநாட்ட இராமர் தன்னோட வில்லால ராவணனை வீழ்த்தி வெற்றியோட நிக்கிறாரு. வானத்திலிருந்து தேவர்கள் மலர்மழை பொழியறாங்க. ஒட்டுமொத்த வானரச்சேனையும் மாபெரும் வெற்றியை கொண்டாடி விண்ணதிர கோஷம் எழுப்புறாங்க. எல்லாம் சுபமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணுது இல்லையா? இப்போ கதையோட ரொம்ப எமோஷனலான ஒரு புள்ளிக்கு நாம வருவோம். பல மாதங்களா அசோகவனத்துல சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சுட்டு இருந்த சீதை கிட்ட ஹனுமான் ஓடோடி வர்றாரு. அம்மா, ராமர் வெற்றி பெற்றார், ராவணன் வீழ்ந்தான் அப்படின்னு அவர் சொல்ற அந்த சந்தோஷமான வார்த்தைகள் சீதையின் கண்கள்ல ஆனந்த கண்ணீரை வரவழைக்குது. பல மாத இருளுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்ச முதல் வெளிச்சம் இது. பகுதி 2. உணர்ச்சிகரமான சந்திப்பு. இப்போ நம்ம நேரா அந்த இலங்கை அரண்மனை முற்றத்துக்கு போகலாம். இங்க இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை நீங்க கவனிக்கணும். இதுதான் கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை. ஒரு பக்கம் ரொம்ப நாளுக்கு பிறகு தான் கணவனை பார்க்க போறோம் அப்படிங்கிற சீதையோட அளவற்ற மகிழ்ச்சியும் ஆனந்த கண்ணீரும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இராமரோட முகத்துல சந்தோஷத்துக்கு பதிலா எதிர்பாராத ஒரு கனமும் பாரமும் தெரியுது. சுத்தி இருக்கிற எல்லோரும் என்ன நடக்க போகுதுன்னு அமைதியா பார்த்துட்டு இருக்க அந்த சந்தோஷமான சூழ்நிலைய இராமரோட கனத்த மௌனம் சுக்குநூறா உடைக்குது. பகுதி 3. இராமரின் சந்தேக வார்த்தைகள். இந்த மாபெரும் வெற்றி எப்படி நெஞ்சை உழுக்கும் சோகமா மாறுதுன்னு இங்கதான் நாம பார்க்க போறோம். இராமரோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க. சீதை, நான் என் கணவனாகிய கடமையை நிறைவேற்றினேன். உன்னை மீட்க நான் போரிட்டேன். ஆனால் நீ ராவணனின் அரண்மனையில் நீண்ட நாட்கள் இருந்தாய். உலகம் என்ன பேசும்? மக்கள் உன் தூய்மையை சந்தேகிக்கக்கூடும். இந்த வார்த்தைகளை நாம ரொம்ப நிதானமா கவனிக்கணும். இராமரோட கண்கள்ல இருக்கிற வலியும் அதே சமயம் அந்த வார்த்தைகள் சீதையோட இதயத்துல வைக்கிற தாங்க முடியாத பாரமும் இங்க ரொம்ப தெளிவா புரியுது. சீதையோட முழுமையான மன உளைச்சல இந்த வார்த்தைகள் மிகச் சிறப்பா எடுத்துக்காட்டுது. அரசே, என்னே நீங்களாம் சந்தேகிக்கிறீங்க? என் மனசுல எப்பவும் நீங்க மட்டுமே இருந்தீங்க. நான் உடலாலும் மனதாலும் உங்களுக்கே உண்மையா இருந்தேன் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்குது. அந்த வலியை உணர்ந்து லக்ஷ்மணன் கூட தன் தலைய குனிஞ்சுக்கிறாரு. பகுதி 4. அக்னி பரிசோதனை. நெஞ்சம் உடைஞ்சிருந்தாலும் சீத்தை தன்னோட தன்னம்பிக்கைய ஒருபோதும் இழக்கல. இங்க பதற்றம் எப்படி படிப்படியா ஏறுதுன்னு கவனிங்க. என் தூய்மையை உலகம் அறியணும்னா அக்னியே சாட்சி சொல்லட்டும் அப்படின்னு உறுதியா சொன்ன சீதை ஒரு பெரிய நெருப்பை உருவாக்குமாறு லக்ஷ்மணனுக்கு தைரியமா கட்டளையிடுறாங்க. கண்கள்ல கண்ணீரோட லக்ஷ்மணனும் ஒரு மாபெரும் நெருப்பை உருவாக்குறாரு. சீதை தன்னோட கைகளை கூப்பி இறுதி பிரார்த்தனையை செய்யற அந்த நேரத்துல வானரசேனை முழுவதும் பெரும் அதிர்ச்சியோட அந்த நெருப்பு வானை நோக்கி உயர்வதை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒருபோதும் இராமரை தவிர வேறு யாரையும் நினைக்கவில்லை என்றால் இந்த அக்னி என்னை காப்பாற்றட்டும். இந்த உறுதிமொழிதான் நாம பார்க்கிற இந்த ஒட்டுமொத்த கதையோட ஆணிவேர். கதையோட உச்சகட்டத்துக்கு போற சில வினாடிகளுக்கு முன்னாடி அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையை இது நமக்கு ஆழமா உணர்த்துது. அவங்க எந்த பயமும் இல்லாம அந்த கொழுந்து விட்டு எரியற நெருப்புக்குள்ள நடந்து போறாங்க. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நாம அப்படியே மௌனமா நிப்போம். அந்த பிரம்மாண்டமான நெருப்புக்குள்ள அவங்க அடி எடுத்து வைக்கிற அந்த காட்சியோட வீரியம் உங்க மனசுல பதியட்டும். அந்த கணத்துல வானமே அமைதியாயிடுச்சு. சுத்தி இருந்த குரந்து படைகள் எல்லாமே பயத்துல நடுங்கி போயிட்டாங்க. பகுதி 5. தெய்வீக ஒளியும் ஏற்றுக்கொள்ளலும். அந்த பயங்கரமான மௌனத்துக்கு பிறகு அங்க யாருமே எதிர்பாராத ஒரு மாபெரும் அற்புதம் நடக்குது. ஒரு திகழான காத்திருப்புல இருந்து ரொம்ப அழகான ஒரு தெய்வீக வெளிப்பாட்டுக்கு நாம இப்போ வரோம். அந்த கொடூரமான நெருப்பு சீதைக்கு எந்த தீங்குமே செய்யல. அவங்க அந்த நெருப்போட நடுவுல ஒரு தெய்வீக ஒளியோட நிக்கிறாங்க. அப்போ அக்னி தேவரே அந்த நெருப்புல இருந்து நேரில் தோன்றாரு. அக்னி தேவர் சொல்றாரு, ராமா, சீத்தை முழுமையான தூய்மையானவள். அவள் மனதாலும் உடலாலும் பாவமற்றவள். அவளை சந்தேகிக்க வேண்டாம். இந்த தெய்வீக சாட்சியம் உலகத்தோட எல்லா சந்தேகங்களையும் வேரோடு அழிச்சு அந்த இடத்தோட உணர்ச்சிகரமான சூழ்நிலைய மறுபடியும் ஒரு மாபெரும் நிம்மதிக்கு கொண்டு வருது. இப்போ இராமரோட கண்கள்லயும் கண்ணீர்.
நான் உன்னை ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை, உலகத்தின் முன் உன் தூய்மையை நிரூபிக்கவே இந்த சோதனை நடந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. தான் எடுத்த இந்த கடுமையான முடிவுக்கான காரணத்தை விளக்கி மக்கள் முன்னிலையில அவங்களோட கௌரவத்தை அவர் நிலைநாட்டுறாரு. இந்த கதைக்களம் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக கொண்டாட்டத்தோட நிறைவடையுது. தேவர்கள் வானத்திலிருந்து மலர்மழை பொழிய ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷம் காற்றில நிறைஞ்சிருக்கு. இராமரும் சீதையும் தெய்வீக ஒளியின் நடுவே மறுபடியும் இணையறாங்க. பகுதி 6 காலத்தை மீறிய விவாதங்கள். இந்த அலசலை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்ததுன்னு நாம கட்டாயம் பார்க்கணும். மூல நூல்கள்ல இருக்கிற இருவேறு பார்வைகளை நாம இப்போ ரொம்ப தெளிவாவும் நடுநிலையுடனும் அணுகுவோம். ஒரு பக்கம் இது ஒரு பெண்ணோட அபாரமான மன வலிமை மற்றும் தலைவணங்காத சுயமரியாதையின் மாபெரும் அடையாளமா பார்க்கப்படுது. ஆனா மறுபக்கம் ஒரு பெண் தன்னோட தூய்மைய மக்கள் முன்னாடி பொதுவெளியில நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது ஒரு துயரமான நிகழ்வாவும் கருதப்படுது. எந்த சார்பும் இல்லாம இந்த 2 பார்வைகளையும் நாம் அணுகும்போதுதான் சீதையின் அக்னி பரிசோதனை இன்னிக்கும் ஏன் இவ்ளோ தீவிரமா விவாதிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முடியும். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்த பிறகும் சீதையின் அக்னி பரிசோதனை, கடமை, சமூகம் மற்றும் தனிப்பட்ட மனவலிமை குறித்த நம்ம சிந்தனைகளை ஏன் இன்னும் சவால் செஞ்சுக்கிட்டே இருக்கு? இந்த ஆழமான கேள்விய உங்ககிட்டே நான் விட்டுடுறேன். இந்த மாபெரும் இதிகாசத்தோட அழியாத வலிமைக்கு இதுவே ஒரு பெரிய சான்று. இந்த சிந்தனையோட இன்றைய பதிவை நாம நிறைவு செய்வோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தொடர்ந்து சிந்திங்க. இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி.